இன்னொரு வேடிக்கை பாத்தீங்கன்னா இந்த போட்டோவில் பாருங்க, இவர் உலக கோப்பை போட்டியில் கிரிக்கெட் போட்டி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் போய் கலந்துருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர் போய் திரு ஸ்டாலின் பாருங்க, ஸ்டாலின்ட்டையும் உதயநிதி ஸ்டாலின் கப்பை கொடுத்து போட்டோ எடுத்திருக்காரு. இவரு பாஸ்போர்ட்டே வாங்கல, இவர் வெளிநாட்டுக்கு போகல, பாஸ்போர்ட் வாங்கல, வெளிநாட்டுக்கு போகல, அந்த உலக கிரிக்கெட் கோப்பை போட்டியிலையும் கலந்துக்கல. இது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் விளம்பரத்திற்காக இந்த போட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காரு. இப்படி திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் சொன்னா பொருந்தும்ல? அது சரி, இது நீங்க தான் விளம்பரத்துக்கு போட்டோ எடுக்கிறீங்களா? ரெண்டு ஒரே கப்பா கொடுக்க மாட்டீங்க. இது வேற கப்பு, அது வேற கப்பு. பாரு, முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிற கப்பு வேற, விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்கிற கப்பு வேற. ஆக பொய் பேசுனாலும் பொருந்துற மாதிரி பேசப்பா. இது கூட உங்களுக்கு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்திற்காக ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு இப்படி படத்தை வெளியிட்டிருக்காரு. இவர்கள் அழைத்து இவர் போய் உலக கோப்பையில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று அந்த கோப்பை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் காண்பித்ததாக எல்லா பத்திரிகைகள் வந்திருக்குது. வேடிக்கையா இருக்குது. ஏன் இதுக்கெல்லாம் சொல்றேன்னா, நான் போற இடத்துல என்னை பொம்மை முதலமைச்சர் சொல்றாரு, திறமையற்ற முதலமைச்சர் சொல்றாரு. அப்புறம் இந்த போட்டோ பார்த்து அப்படித்தானே தெரியுது. ஏங்க, ஒரு முதலமைச்சர் ஒருவருடைய போட்டோ எடுக்க வேண்டும்னா, ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், உலக அளவில் நடக்கின்ற அந்த போட்டியில் கலந்து கொண்டு கோப்பை பெற்று முதலமைச்சர் ஆசி வாங்கணும்னா விசாரிக்க வேண்டுமா வேண்டாமா? விசாரிக்க வேண்டும்ல. விசாரிக்கவில்லைன்னா அந்த அரசாங்கம் ஒரு திறமையற்ற அரசாங்கம் தானே. அது ஆளுகின்ற முதலமைச்சர் பொம்மை